ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கொஷின் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எக்ஸாமில் கேட்டதை வித் ப்ரூஃபோடு சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட 44th வீடியோ, 44வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 43 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அதே மாதிரி நம்மளை இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியும் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கமெண்ட் பண்ணுறவங்களை வந்து ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணி ஸ்டோரி வைக்கலாம். ஓகேங்களா? வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பர்சன் இருக்கார். ஒரு 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் அப் டு 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுகள் உள்ள 15 சதுர வடிவ வண்ணக் காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ணக் காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்னு கேட்குறாங்க. அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் வந்து அடுக்கி எவ்வளோ ஏரியாக்குள்ளே அடக்குவீங்கன்னு கேட்டிருக்காங்க. எ பர்சன் ஹேஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் ஆஃப் சைஸ் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் அப் டு 24 சென்டிமீட்டர். ஹவு மச் ஏரியா கேன் பி டெக்கரேட்டட் வித் தீஸ் கலர் பேப்பர்ஸ்? அந்த கலர் பேப்பரை வச்சு எவ்வளோ டெக்கரேட் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஏரியான்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் அப் டு எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க? 24 ஸ்கொயர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? நமக்கு எதுக்கான ஃபார்முலா இருக்குது? முதல்ல இருந்து ஃபஸ்ட்டு என் ஸ்கொயர் நம்பருக்கான சம்முக்கான ஃபார்முலா தான் இருக்குது. முதல் எண் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி ஆல்டர்னேட் பண்ணலாம்? 1 ஸ்கொயர்லேருந்து அப் டு 24 ஸ்கொயரோட சம் கண்டுபிடிச்சி எதோட மைனஸ் பண்ணலாம்? 1 ஸ்கொயரோட 1லேருந்து அப் டு 9 ஸ்கொயரோட சம்மை வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயருக்கான சம் வந்து கிடச்சிரும். 1லேருந்து 24 ஸ்கொயர் வரைக்கும் சம் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி 1லேருந்து 9 வரைக்கும் ஸ்கொயர் இருக்க சம்முக்கு வந்து சம் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண நமக்கு எது கிடைக்கும்? 10 ஸ்கொயர் இருந்து 24 ஸ்கொயருக்கான வேல்யூ கிடைக்கும். முதல் எண் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n + 1 n + 1 2n + 1/6ங்கிறதான் இதுக்கான ஃபார்முலா. அப்போ நம்ம என்னங்கிறது என்னது? லாஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 24 கொடுத்துருக்காங்க. n + 1ங்கிறது 25 இன்ட்டு 2n + 1ங்கிறது 2 இன்ட்டு 24 48 + 1 49/6ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? 49/6 மைனஸ் என்னங்கிறது என்ன? 1லேருந்து 9 வரைக்கும் இருக்க ஸ்கொயருக்கு n வந்து 9. அப்போ n + 1ங்கிறது 10 இன்ட்டு 2n + 1ங்கிறது 19/6. ஓகேங்களா? 19/6. 1 6 4 24ன்னு அடிக்கிறேன். ஓகேங்களா? 4 24ன்னு அடிக்கிறேன். 3 அடிக்கிறேன். 2 3 6 3 9 2 2 10. அப்போ நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை மைனஸ் பண்ண நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 4 இன்ட்டு 25 100. 100 இன்ட்டு 49 49ஓட 2 0 சேர்த்திங்கன்னா அதுதான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறது. மைனஸ் 3 இன்ட்டு 5 15. 3 இன்ட்டு 5 15. அதே மாதிரி 15 19ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 15 19ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 285 285 கிடைக்கும். அப்போது 4900லேருந்து 285 மைனஸ் பண்ணால் அதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4615ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 4615ங்கிறது இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஆப்ஷன் சி. 4900லேருந்து 285 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 4615ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இப்போது இந்த கொஸ்டின் வந்து எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 178ல் எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க? டிசிபி அப்படின்ற எக்ஸாம் 2022ல் கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் EO 2022ல் கேட்டிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2022 கொஸ்டின் நம்பர் 33ல் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்கூல் புக் சம்மு. ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் பயிற்சி கணக்கு 2.9ல் 6வது கணக்காக இருக்குது. நேம் மட்டும்தான் நமக்கு மாறி இருக்கும். பாருங்கள், இங்கே ரேகா மாலா இங்கே ஒருவர்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நேம் மட்டும்தான் மாறி இருக்கும். ஆனால் சம் எல்லாம் சேம் தான். ஓகேங்களா? சம் வந்து சேம் சம்மு தான். நேமை மட்டும் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி சீரிஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும்னா கண்டினியூன்னு கமெண்ட்டில் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ரியல் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் நான் ஒரு ரியல் ஆஸ்பிரண்ட்ன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.